ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து தீபாரதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முருகருக்கு வந்து தீபாரதனை காமிச்சிட்ருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுடைய லொக்கேஷன் சொல்கிறேன். நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன். நான் செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி 10ஆம் நாள். வாராகி அம்மன் காய்கறி அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காயிலேயே எல்லா காயும் வச்சு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க வாராகி அம்மன். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் வாராகி அம்மனை. அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது பார்க்கும்போது. வாராகி அம்மன் எல்லாருக்குமே கிடைக்கணும், நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜனங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக தான் ஆகிட்டு வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். அதே மாதிரி கல்யாண முருகருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து வேண்டுதல் வச்சானா கண்டிப்பாக வந்து கல்யாணம் வந்து இங்கே நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாராகி அம்மன் பாருங்கள் காய்கறியில் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா காயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகா எவ்வளோ அழகாக அப்படியே மாலை மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. இந்த அலங்காரமானது எல்லா சிவாலயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு பண்ணுவா, அம்பாளுக்கு சாகம்பரி அலங்காரம் பண்ணுவா. எல்லா சிவாலயங்களிலும் ஐப்பசி மாசமானது இந்த அலங்காரமானது நடைபெறும். இன்றைய தினம் நமது வாராகி அம்பிகைக்கு சாகம்பரி அலங்காரம் பலவகை விசேஷ காய்கறிகளை கொண்டு அம்பாள் திருமேனி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து நல்லா கவனிக்கணும். நவராத்திரினா நம்ம 9 நாள் நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கிற வாராகி அம்பாள் கோவிலெல்லாம் இன்னையோட நிவர்த்தி ஆயிருக்கு. நேற்றைய தினம் நவராத்திரி முடிஞ்சு இன்னைக்கு சாந்தி அபிஷேகம் பண்ணிட்டா. நம்ம குழு நவராத்திரி மட்டும்தான் 9 நாள். வசந்த நவராத்திரி ஆகட்டும், ஆஷாட நவராத்திரி ஆகட்டும் 11 நாட்கள் நாள். நாளைய தினம் 11வது நாள். அது விசேஷமானது ஒரு அலங்காரம் நாளை. பெரிய விஷயம்.
நாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய மூலிகை திரவியம் தான். அந்த பால் கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். திரவியங்கள் நாளை வாங்கி கொடுக்கும் நண்பர்கள் கொடுக்கலாம், முடியாதவங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அந்த திரவியத்திற்கு 200 ரூபாய் ஆலய நிர்வாகத்தினரிடம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னதாக சொன்னது போல இதுவரை சுவாமியின் அபிஷேகம் பார்க்கல, இதுவரை அலங்காரத்தை பார்க்கலாம். இந்த 10 நாட்கள் நாம பார்க்க தவறிவிட்ட அந்த திருமஞ்சன அபிஷேகமாகட்டும் அலங்காரமாகட்டும், நாளைய தினம் ஒரு நாள் அந்த அபிஷேகத்தை பார்த்தோம்னா அந்த 10 நாட்கள் பார்த்த பலன் நிச்சயம் உண்டு. ஆகையால நாளை இங்க வந்திருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவாலும் அழைச்சிட்டு வந்து இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல சங்கல்பம் நடைபெறும். நாளை ஒரு நாள் மட்டும் தான் நம்ம எல்லாம் இருப்போம். அதுக்கப்புறம் யாரும் சுவாமி கூட வந்து எட்டி பார்க்க போறதில்லை. நீர் வர போறார், தண்ணி வர போறார், போயிட்டே இருக்க போறார். ஆகையால சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல சங்கரை அலங்கிருத்திய புஷ்பையே சம்பூஜ்ய அஸ்ய ரூபதேவதாப்யோ நமः. யோபான் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாமான் லக்ஷ்மான் பவதி யதேவம் ய மகாமந்திர புஷ்பம் சமர்ப்பயாமே. ஹரிஹி ஓம் திருச்சிற்றம்பலம். வான்வழியில் வராது வைகவனே விளங்க வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா 10ஆம் நாள். இன்றைக்கி வாராகி அம்மன் காய்கறிகளால் காட்சியளிக்கிறாங்க. வாராகி அம்மன் மனமுருகி என்ன ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வாராகி அம்மன் 10ஆம் நாள் வீடியோ பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.